லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பீகாரில் சமூக நீதிக்காக மகா கூட்டணி தொடர்ந்து போராடும் என்றும் இதற்கு நிதிஷ்குமார் தேவையில்லை என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் அவரது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் அவர் இவ்வாறு கூறினார். பீகாரில் மகாத்பந்தன் எனப்படும் மகா கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரிகள், ஐக்கிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து 18 மாதங்களுக்கு முன்பு ஆட்சி அமைத்திருந்த நிலையில் கூட்டணியை முறித்த நிதிஷ்குமார் மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து பீகார் முதலமைச்சராக 9வது முறையாக கடந்த ஞாயிறன்று பதவியேற்றுக் கொண்டார். இச்சூழலில் புர்னியா மாவட்டத்தில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொண்ட ராகுல் காந்தி பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்றார். பட்டியலினத்தவர், பிற்படுத்தப்பட்டவர்கள் உள்ளிட்டோரின் எண்ணிக்கையை அறிய சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். சமூக நீதிக்காக போராட நிதிஷ்குமார் அவசியமில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். नीतीश जी कहां फंसे, मैं आपको बताता हूं. मैंने नीतीश जी से साफ कह दिया कि देखिए, आपको जाति जनगणना बिहार में करनी पड़ेगी, हम आपको छूट नहीं देंगे. और आरजेडी ने, हमने ये काम नीतीश जी पर दबाव डाल के किया. अब क्या हुआ? अब दूसरे साइड से प्रेशर आया. बीजेपी नहीं चाहती कि इस देश का एक्सरे हो, डरते हैं एक्सरे से, और बीजेपी ने उन्हें रास्ता, निकलने का रास्ता दे दिया और नीतीश जी उस रास्ते पे निकल गए. सामाजिक न्याय देने की जिम्मेदारी बिहार में हमारे गठबंधन की है. नीतीश जी की यहां कोई जरूरत नहीं है. முன்னதாக புர்னியாவில் விவசாயிகளுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். விவசாயிகளைப் போல தலைப்பாகை அணிந்தபடி அவர்களுடன் பேசிய ராகுல் காந்தி விவசாயிகளின் அச்சத்தை துடைக்காமல் அவர்களின் நம்பிக்கையை பாஜக இழந்துவிட்டதாக கூறினார். விவசாயிகளுக்கு விரோதமில்லாத வகையிலான நில ஆர்ஜித சட்டத்தை கொண்டு வந்ததும், விவசாயிகளின் 72,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததும் காங்கிரஸ் தான் என்று கூறிய ராகுல் காந்தி, சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் விளைபொருளுக்கு ஏற்ற விலையை காங்கிரஸ் அரசு அளிப்பதாக தெரிவித்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.